நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய் வெந்தய கீரை சாதம். இதுக்கு வந்து சாதத்தை வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதாக பொடி பொடியாக வந்து கத்திரிக்காயை நறுக்கிட்டு, வெந்தயக்கீரையும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிட்டு, வெங்காயம் போட்டு தாளித்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெந்தயக்கீரை கத்திரிக்காய் சாதம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். இது வந்து 2 கப் சாதம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் தான் போட போகிறோம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு ஆயில், தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கத்திரிக்காய் வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருந்தால் போதும் 2 கப் சாதத்துக்கு. வெந்தயக்கீரை வந்து சின்ன கட்டு, அதாவது 5 ருபீஸ்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சின்ன லீஃப் தான், பெருசு எடுக்க வேண்டாம். இதில் தான் வந்து நல்ல சத்துக்கள், அதாவது பிஞ்சாக இருக்கும். இந்த கீரை வந்து தண்டு வந்து ரொம்ப இளந்தண்டாக இருக்கும். இதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. இது எடுத்திருக்கேன், இந்த தண்டு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சனையும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து 25 ml எடுத்திருக்கேன். இவ்வளோ தேவையில்லை, தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 10 ml ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சனையும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வந்து இந்த வெங்காயத்துக்கூடையே நம்ம வந்து மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பச்சை வாசம் வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம அடுத்து கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் மேலேயே சால்ட்டு நான் வந்து தூவிருக்கேன். அதனால் வந்து சால்ட் எடுத்துருக்கிறது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். கூடவே வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா நம்ம வந்து பொடி அரைச்சிக்கலாம் தனியாக. வந்து நான் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் கொச்சில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதனோட இதை பார்த்துக்கோங்க, சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ 5 minutes தான் இருக்குது. நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 minutes விட்டுலாம், கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 minutes ஆயிடுச்சு. இப்போ கீரையும் நல்லா வெந்துடுச்சு, ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டோம், கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். மீதி இருக்கிற சாதத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்தயக்கீரை சாதம் ரெடி. இப்போ நம்ம வேறு இதில் மாற்றிக்கலாம். நான் வெந்தயக்கீரை சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடலாம், லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். நம்ம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.